நடிகர் திலகம் சிவாஜியோட இந்த ஒரு படத்துக்கு காசு கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு போய் படம் பார்த்துட்டு வந்தா 9 படம் பார்த்துட்டு வந்த மாதிரி இருக்கும். முதல் சிவாஜி வந்து கொஞ்ச நேரத்திலேயே அடுத்த சிவாஜி. அப்புறமா சிவாஜி சிவாஜின்னு 9 சிவாஜியும் வந்து கடைசி காட்சியிலே 8 சிவாஜியும் வந்து உட்கார்ந்த அந்த ஒரு சீனை பார்த்து ஆடி போச்சு பார்த்தவங்க மனசெல்லாம். ஆக்ஷன் இல்லாத இங்கிலீஷ் படத்திலே வர்ற இங்கிலீஷ் ஹீரோவை பார்க்கிற மாதிரி இருக்கும் அந்த முதல் சிவாஜி வர்ற அற்புதராஜ் கேரக்டரை பார்க்கையிலே. அந்த படித்த மேல்நாட்டு வர்க்கத்தைச் சார்ந்த அந்த நாகரிக சீமான் தன் பார்வையில், தன் நடையில், பேச்சில் தாஜ்மஹாலை முதலில் பார்த்த பரவசத்தை தந்தான் நளினா. இந்த பெயர் அவர் உதட்டில் நெலினா என்று வந்தது. ஒரு பிரிட்டிஷ் கணவானின் பேச்சை போல. தமிழ் சினிமாவில் யாரும் பார்த்தே இராத ஒரு மேனரிசத்தை முதலாக பார்த்து அனுபவித்தான் அதுவரை பார்க்காத தமிழன். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனிடமிருந்து இப்படி ஓர் நடிப்பை கண்டிப்பாக வாங்க முடியும் என்று நினைத்துத்தான் இயக்குனர் அந்த வேடத்துக்கு அற்புதராஜ் என்று பெயர் வைத்தாரோ என்னவோ. உருண்டு வரும் மதுபாட்டில் காட்சியின் ஆரம்பமே சொல்லிவிட்டது அடுத்த வேடம் என்னவென்று. அடுத்து நாம் கொடுத்த காசின் 2வது படம். இரவினில் ஆட்டமாம், பகலினில் தூக்கமாம், குடிப்பவன் கூடவே மோகம் கொண்டவனின் வாழ்க்கையை அந்த 2 வரிகளில் சொல்லியிருப்பார் கவிஞர். கவிஞரின் வார்த்தையை கண்களை காட்டியே நம்மை உணரச் செய்வார் நடிகர் திலகம். மோகம் தீர்க்க வந்த கதையை சுய பச்சாதாபங்களால் சாவித்திரியிடம் சொல்லி தீர்க்கும் அந்த குடிகார பாத்திரம் இப்படியா ரசிக்க வைக்கும்? மகத்துவம் காட்டிய மருத்துவர் டாக்டர் கருணாகரன். சைலண்ட் ஆபரேஷன் ஆக்டிங். மௌன மொழியில் உடல் மொழியும் முகமொழியும் ஒரு உலகார்ந்த நடிப்பு எப்படி இருக்கும் என்பதை ஒரு சாதாரண பார்வையாளனும் உணர்ந்து கொள்ள நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சர்வசாதாரணமாக, ஆனால் எவருமே செய்து காட்டிடாததை செய்து காட்டிய பிரம்மன் என்ற சொல்லால் சொல்லிவிடலாம். சாவித்திரி உண்மை பைத்தியமா நடிப்பு பைத்தியமா என்பதை தான் அறிந்ததை நமக்கு ஒரு சிறு ஷாட்டில் உணர்த்தி விடுவார். அந்த கண்கண்ணாடியை தூக்கி பார்ப்பது, சாவித்திரியை ஸ்கேன் செய்வது போன்ற உணர்வை அந்த ஷாட்டில் பார்வையாளனின் மனதில் புகுத்துவார். நீ பைத்தியமா இல்லையான்னு தெரிஞ்சிக்க கூட முடியாத அளவுக்கு நான் இங்க டாக்டரா இருக்கேனா என்ற கேள்வியில் தெரிந்தும் வெளிப்படையாக காட்டிக்கொள்ளாத இயல்பு நிலை நடிப்பை அந்த கேரக்டரில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் செய்திருப்பார். கோபக்கார கொலைக்காரன் கேரக்டர், அச்சம் தரும் பாத்திர படைப்பு, நவராத்திரியில் ஒரே ஒரு பழிவாங்கும் படலம். 1000 பார்த்திருக்கலாம் பழிவாங்கல் சினிமாக்களை. ஆனால் சிவாஜியிடம் மட்டுமே காண முடிந்த வீராவேச நடிப்பு. இதற்கு முன் பார்த்த டாக்டர் கருணாகரனுக்கும் இந்த வீரப்பனுக்கும் மலையை ஒத்த விகிதாச்சார வித்தியாசங்கள். இடி மாதிரி குரல், கசாப்பு கடைக்காரனே அசந்திருப்பானே. கைமா கொத்துற மாதிரி பேச்சுக்கு சாவித்திரியிடம், போலீஸ் உன்னை தேடிட்டு வரலே, என்னைத்தான் தேடிட்டு வந்துச்சு, இன்னைக்கு காலையிலேதான் ஒரு கொலை பண்ணினேன் என்பாரே. அந்த உருமல், வெறி எல்லாம் ஏக மிரட்டல். போலீஸ் கேரக்டருக்கு வைத்த பெயரான வீரப்பனை இந்த கேரக்டருக்கு வைத்திருக்கலாம். அந்த தொழுநோயாளி கேரக்டர் ஒரு பட கதைக்கு வேண்டியது. முகத்துக்கு மட்டும் தொழுநோய் மேக்கப் போட்டு வந்து செய்துவிட்டு போய்விடவில்லை சிவாஜி. அந்த உணர்வு, தொழுநோய் அருவருப்பு, தொழுநோயுடன் வாழ்க்கை கொடுத்த மனக்கசப்புகள் என்று பரிதாப பார்வை பார்க்க வைத்த பாத்திர படைப்பு. கதாநாயகர்கள் அதிகமாக ஏற்று நடிக்காத வேடங்களில் இதுவும் ஒன்று. பாமர கிராமத்தான் கம்பீரமான கதாநாயகன், சிம்ம குரல் கொண்ட நடிகன், மிடுக்கான தோரணை கொண்டவன். இதையெல்லாம் மறைத்து உடம்பு குறுக்கி, முகம் மாற்றி, குரலை ஒடுக்கி விவசாயியாக அடுத்ததாக வந்து நின்றதை பார்த்தபோது என்ன சொல்ல. இந்த படலத்தில் நாகேஷ் எப்போதும் போல கலாய்க்க எதிலும் இல்லாத சிவாஜி இதில் ஆத்தா பணம் கொடுக்க சொல்லலையா, மறந்த சிவாஜிக்கு நாகேஷ் நினைவூட்ட அப்பப்போதானே என்று சிவாஜி அடிக்க அதுவும் அதிரத்தான் வைத்தது. நாடக நடிகன், அடடா, நவராத்திரியின் இந்த எபிசோட் ஒரு முழு திரைப்படமாக உருவெடுத்திருக்கலாமே என்ற எண்ணத்தை வரவழைத்தது. ரசிக்க ரசிக்க சிரிக்க சிரிக்க காட்சிகள். பார்க்கலாம் பார்க்கலாம் பார்த்து கொண்டே இருக்கலாம். பாகவதர் கிராப்பும் பளிச்சு முகமும் சில்க் ஆடை போட்டு நடித்தவரை பார்த்தபோது இவ்வளவு அழகாக, இதற்கு மேல் என்ன அழகாக, அது ஒரு பரவசம் ஐயா. நடிகை சாவித்திரி இந்த திரைப்படத்திற்கு முன்பு கூத்தாட்டம் ஆடியதில்லையாம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தான் சொல்லிக் கொடுத்தாராம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சாதாரணமாக செய்த அற்புதம் இந்த படலம். போலீஸ், ஒரு மனிதரால் இப்படி கூட சிரிக்க முடியுமா? அலற வைக்கிறாரே மனிதர். மேஜை நிறைய அசைவங்கள், வெறித்தனமான ஊன் வகைகள், அதை சாப்பிடுவது போன்ற நடிப்பில் கூட இவ்வளவு ரசிக்க வைக்க முடியுமா? மிரட்டி எடுக்கும் குரல்,
சர்வ அலட்சியமான கம்பீரம். சிவாஜியின் நடிப்பு பாணி அவருடைய கவச குண்டலம் என்பதைத் தவிர வேறு என்ன சொல்ல முடியும்? ஆனந்தன் சாதாரண இளைஞன், 8 சிவாஜிகளையும் காட்டாத ஆச்சரியன். சோகம், வெறுப்பு, விரக்தி எல்லாம் காட்டி கடைசியாக தன் ஆனந்தத்தை காட்டுவது எட்டிலும் இல்லாதது, எவராலும் எட்ட முடியாதது என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன். மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலுக்கு உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.